சாந்தி. அவ்யக்த சமிகை 11 பிப்ரவரி 2024. பாப்தாதா நம் குழந்தைகளாகிய நம் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பினுடைய வெளிப்பாடுதான் இந்த அவ்யக்த சமிகை. இன்றைக்கான மகா வாக்கியம், मधुरता की सौगात सदा साथ रखना, सदा मीठा रहना और मीठा बनाना. பாபாவினுடைய பரிசு குழந்தைகளுக்கு இனிமைத்தன்மை என்னும் குணம். எனவே என்னுடைய இந்த பரிசை நீங்கள் சதா உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள். சதா இனிமையானவராக இருங்கள் மற்றும் பிறரையும் இனிமையானவராக மாற்றுங்கள். जैसे मकर संक्रांति के यादगार में तिल के साथ मीठा मिलाकर खाते हैं, यह भी संगठन की शक्ति दिखाई है. பாபா சொல்றாரு, இந்த மகர சங்கராந்தி அதாவது பொங்கல், நம்ம பொங்கல் கொண்டாடுறோம் இல்லையா, அப்போ அந்த பக்கம்லாம் என்ன பண்ணுவாங்கலாம், இந்த எள் இருக்கும் இல்லையா, எள்ளோட வெல்லம் இது போன்ற அந்த இனிப்பை சேர்த்து அந்த உருண்டையாக உருட்டி அதை சாப்பிடுவாங்களாம். அப்ப பாபா என்ன சொல்றாரு, ஒவ்வொரு எள் தனியா இருக்கு, இதையெல்லாம் சேர்த்து அதுல கொஞ்சம் நீங்க அந்த பாகை போட்டு அதை ஒண்ணாக்கி இனிப்பா சாப்பிடுறீங்க இல்லையா, இது கூட அந்த கூட்டம் குழுவினுடைய சக்தியை குறிப்பிடுகிறது. தில் ஆத்மா கே பிந்து ஸ்வரூப் கா और மிட்டாயி மதுர்தாக்கா. சோ அது எதுக்காக அது ரெண்டுன்னா, அந்த எள்ளு அது ஆத்மா பிந்து, நம்ம பல ஆத்மாக்கள் இருக்கிறோம், புள்ளி புள்ளியா இருக்கிறோம். நாம் எல்லோரும் எப்பொழுது ஒன்றாக இணைவோம்னா, நம்ம எல்லாரும் சேர்க்கக்கூடிய அந்த சக்தி எதற்கு இருக்குன்னா, நமக்குள் இருக்கக்கூடிய இனிமைத்தன்மை. ஒருவருக்கொருவர் இனிமையாக இருக்கும் பொழுது அந்த கூட்டம் ஒன்றாக இணைகிறது, संगठनुடைய शक्ति, குழுவினுடைய शक्ति கிடைக்கும். तो जब आप आत्मिक स्थिति में स्थित रह मधुरता की मिठाई खाते और खिलाते हो तो संगठन एक हो जाता है. எனவே பாபா புரிய வைக்கிறாரு, குழந்தைகளே, எப்பொழுது நீங்கள் ஆத்மீக நிலையில் நிலைத்திருந்து இனிமையின் குணத்தை உங்களுக்குள் கொண்டு வருகிறீர்களோ, நான் ஒரு எள்ளு, நான் ஒரு ஆத்மா, நான் இனிமையா இருக்கணும், அப்ப அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் இப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த குழு ஒன்றாக ஆகின்றது. குழுனா என்ன, வீட்டுல 4 பேர் இருக்கிறோம், இல்ல சேவையில ஒரு 10 பேர் இருக்கோம், அந்த 10 பேர் நமக்குள்ள எப்படி இருக்கணுமா, ஒவ்வொருவரும் ஆத்மீக உணர்வுல இருக்கணும், ஒவ்வொருவரும் அந்த இனிமைத்தன்மையை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கணும். அப்போ அந்த எல்லெல்லாம் ஒன்னா சேர்ந்து அழகான ஒரு சாப்பிடுவதற்கான ஒரு இனிமையான ஒரு பொருள் கிடைக்கிறது. அது போன்ற இந்த கூட்டத்தினுடைய சக்தி உங்களுக்கு சேவையில் வெற்றியை கொடுக்கும். எனவே பாபா புரிய வைக்கிறாரு, நீங்க ஒரு குழுவுல இருக்கும் பொழுது இத கவனம் வைங்க. நீங்க எப்படி இருக்கணும், இனிமைத்தன்மையை பரிமாறக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா அந்த ஸ்வீட்னஸ் தான் அந்த குழுவை ஒன்றாக கட்டி காப்பாற்றும், ஒற்றுமையை நமக்குள் கொண்டு வரும். எனவே பாபா சொல்றாரு, நீங்க ஒரு குழுவுல இருக்கீங்கன்னா அந்த குழுவிற்குள் உங்களுடைய இனிமைத்தன்மையை பரப்புங்கள். அந்த இனிமைத்தன்மை என்னும் குணம்தான் அந்த குழுவினுடைய ஒற்றுமையை காப்பாற்றுவதற்கான சாதனமாகும். எனவே இன்னைக்கு நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம். எங்கெல்லாம் நம்ம ஒரு கூட்டத்துல இருக்கிறோமோ அங்க ஸ்வீட்டா இருக்கலாம், நமக்குள்ள நம்ம ஒரு ஒற்றுமையை கொண்டு வருவதற்கு நாம ஒரு சாம்பிளாக, நிமித்தமான ஆத்மாவாக இருப்பதற்கு முயற்சி செய்யலாம். நல்லது. ஓம் சாந்தி.